பேர்ல் ஹார்பரில் குண்டு போடுவதற்கு முன்னால் ஜப்பான் எப்படிப்பட்ட சமிஞ்ஞைகளை உலகிற்கு அனுப்பி கொண்டிருந்ததோ அப்படிப்பட்ட சமிஞ்ஞைகளை இன்று ஈரான் அனுப்பி கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் ஏதோ செய்ய போகிறார்கள். அங்கிருந்து ஈரானிலிருந்து வாணியம் செய்யக்கூடிய அனைத்தையும் தடுப்பதுங்கிறது அங்கே ட்ரம்ப் போட்ட உத்தரவு. இராணுவம் என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஈரானிய துறைமுகங்களிலிருந்து மட்டும், ஈரான் வாணியம் செய்கிறதில்ல, துறைமுகங்களில் இருந்து மட்டும் பெறப்படக்கூடிய அந்த கப்பல்களை நிறுத்துவது. அவன் அங்கே போயிட்டு யூஏஇலிருந்து பெறப்பட்டு வேற கப்பல் வருது, அது நாங்கள் அதை நிறுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது உள்ளடக்கமாக வைத்திருக்குங்கிற இது ஒரு செய்தி. வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைய தினம் உங்களோட ஒரு பூஸ்டர் செய்திகளுக்காக வளைகுடா பகுதியில் உள்ள முக்கியமான அந்த செய்திகள், போர் செய்திகளுக்காக உங்களோடு இன்று இணைந்திருக்கிறேன். முதல்ல நாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது, வெள்ளை மாளிகையில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் முக்கியமான ஆஃபீஸர்ஸு இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஜென்ரல்ஸ் பெரிய எல்லாருமே உட்காந்து பேசுகிறாங்க. அப்போது அந்த அணுகுண்டு போடுவதற்கான அந்த கோடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கோடுகளை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இவர் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. நம்ம பிரசிடென்ட் ட்ரம்ப் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அதை உடனடியாக அந்த ஜென்ரல் டான் கெயின் அப்படிங்கிறவர் முக்கியமான ஆர்மி ஜென்ரல், அவர் அதை தடுத்துட்டார் என்று முன்னாள் சிஏஏனுடைய அனாலிஸ்ட்டு லாரி ஜான்சன் சொல்கிறாரு. இப்போ இது எப்படின்னு சொன்னால், ஒரு ஜனாதிபதி தான் முடிவு பண்ணணும் ஒரு நாட்டில் அணுகுண்டு போடணுமா வேண்டாமாங்கிறது. கடைசி அந்த புத்தானில் கை வைக்கக்கூடிய ஒரு உரிமை அவருக்கு தான் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. ஆனால் இங்கே அவர் அதற்கான முயற்சியில், அணுகுண்டு போடணுங்கிற முயற்சியில் இருக்கும் பொழுது ஜெனரல் தடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இன்றைக்கு நம்பகமான செய்தியாக இருக்கிறது. அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம இன்னும் விசாரிக்கும் பொழுது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அதாவது அவங்க கூட அவர் கூட உள்ள ஒரு பாதுகாப்பாக உள்ளவங்க கூட ஒரு ஆளோ 2 பேரோ கூட இருப்பாங்க அவருக்கு. அவங்க இவர் மட்டுமில்லாமல் அவர்களும் அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அதிகாரியும் சேர்ந்து தான் இந்த 2 பேரும் ஆப்ரேட் பண்ணணும். அப்போ ஏன் 2 பேரும் வச்சிருக்காருன்னு சொன்னால், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் முன்கூட்டி ஒரு இது யோசனை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் புத்தி பேதலித்தோ அல்லது மனோநிலை சரியில்லாமலோ அல்லது போதையில் இருக்கும் பொழுதோ அவர் அதை அணுகுண்டை தூக்கி அமைக்கிறக்கூடாது அப்படிங்கிறதுனால இன்னொரு அதிகாரியுடைய பொறுப்புலையும் அது இருக்குது. பாதுகாப்பு அதிகாரி, உயர்மட்ட அதிகாரி அப்படிங்கிறதுல பொறுப்பில் இருக்குது. இப்போ இன்றைக்கு தேதியில் யார் பொறுப்புன்னு நமக்கு தெரியல. ஆனாலும் ஒரு கூடுதலாக இருக்குது. அந்த அதிகாரி மூலமாக, அந்த உயர் அதிகாரி மூலமாக தடுக்கப்பட்டிருக்குங்கிற செய்தி. இன்றைக்கு இவர் மனோநிலை சரியில்லை அல்லது முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு சரியான சூழலில் இவர் இல்லை என்பதை அமெரிக்க இராணுவம் முடிவெடுத்திருக்கிறது என்கின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நெத்தன்யாஹூ ஐநா சபையில் நமக்கு ஒரு வீடியோ கிடைச்சிருக்கு. ஐநா சபையில் பேசுறதுக்காக அவர் அந்த போடியத்துக்கு போகிறாரு. மேலே போய் பேசுறதுக்காக அவர் போகும் பொழுது, அந்த உலக நாட்டில் உள்ள இவர் பிரதம மந்திரி இஸ்ரேலுக்கு, உலக நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களும் வந்திருப்பாங்க. அந்த தலைவர்கள் எல்லாரும் இவர் பேச போகும் பொழுது அவ்வளவு பேரும் எந்திரித்து வெளிநடப்பு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதை நம்ம காணொளியில் நீங்க பார்க்கலாம். Please order in the hall and please be seated. இன்னொரு முக்கியமான என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் என்ன செய்யுதுன்னா,
உலக நாடுகள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கு. எப்பா நீங்க வந்து எங்ககிட்ட வந்து அணுகுண்டு இருக்கா இல்லையா, நாங்க செய்றோமா இல்லையான்னா நீங்க கேட்குறீங்களே, நாங்கள் இப்பொழுது கேட்கிறோம். வி டிமாண்ட் இஸ்ரேல்கிட்ட உள்ள என்ன நிலவரம் இருக்கு, அது அணுகுண்டு வச்சிருக்கா இல்லையா, அதோடைய அணு விஷயங்கள் சம்பந்தமா இதுவரைக்கும் நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்க இப்ப டிமாண்ட் பண்றோம். அது சம்பந்தமாக நீங்கள் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு டிமாண்டை ஈரான் வைத்திருக்கிறது. மிக மிக நியாயமான கோரிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரானுடைய அந்த ரெவல்யூஷனரி நேவி இருக்க, அந்த நேவி ஹோர்முஸ்ல ஒரு விஷயத்தையே தலைகீழா புரட்டி போட்டிருக்கு ஒரு செய்தி. என்னன்னா, மேற்கத்திய நாடுகளோடு தொடர்புடைய 2 கப்பல்களை, அந்த கப்பல்கள் பேரு எம்எஸ்சி பிரான்சிஸ்கா மற்றும் எபாமினோன்டாஸ் என்கின்ற 2 கப்பல்களை இவர்கள் பிடித்திருக்கிறார்கள். has seized 2 western linked vessels அப்படிங்கிறாங்க. பல ஆண்டு காலமாக அந்த பிளாக்கேடு அமெரிக்காவினுடைய வாணிகத்தை அந்த கடலை முடக்கி போட்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த கன்போட்டு டிப்ளமசி ஹைஜாக்கிங் இதெல்லாம் பண்ணுற நேரத்தில் இந்த ரெசிஸ்டன்ஸ் தடுப்பு, ஈரானுடைய தடுப்பு, ஹவுதிஸுடைய தடுப்பு மற்றும் இந்த ஹிஸ்புல்லா இவரெல்லாம் ஒரு எதிர்ப்பு படைகளாக இருக்காங்களே, இவர்களுடைய தடுப்பு என்பது போதுமானதாக இருக்கிறது. 2 கப்பல்கள் கைப்பற்றப்பட்டு விட்டன என்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. ஒரு யுஎஸ் நேவி கப்பற்படைக்குள்ள ஒரு பெரிய வந்து உள்ளுக்குள்ள கப்பற்படைக்குள்ளேயே ஒரு கலகம் நடக்குது. யுஎஸ்எஸ் ஃபோர்டு அப்படிங்கிற வந்து நவீன விலை உயர்ந்த அந்த கப்பல்ல வந்து அதனுடைய கடற்படை வீரர்கள் எல்லோரும் அந்த சூயேஜ் சிஸ்டம் அது இதெல்லாம் திட்டமிட்டு அவர்கள் அங்கே வந்து எல்லாத்தையும் உடைச்சிருக்கிறாங்க, சீரழிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை இன்றைக்கு செய்திகள் கிடைத்திருக்கு. முதல்ல அசல் பசலாக பேசப்பட்டது இப்போ கிடைச்சிருக்கு. ஏன்னா இஸ்ரேலுக்காக தொடர்ந்து இந்த யுத்தத்திலேயே நாங்கள் நின்றுட்டு இருக்கிறதுல அவர்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் கிடைத்திருக்கிறது. அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. சிஐஏ அமெரிக்க உளவு ஸ்தாபனம், சிஐஏனுடைய ஏஜென்ட்ஸு உளவாளிகள் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெக்சிகோ என்பது அமெரிக்காவிற்கு தெற்க இருக்கக்கூடிய நாடு. கனடா வடக்க இருக்க, தெற்க இருக்க உங்களுக்கு தெரியும். அந்த நாட்டில் உள்ள ஒரு அம்மையார் தான் பிரதம மந்திரியாக இருக்கிறாங்க. அந்த அம்மையாரும் சரி, வடக்க உள்ள அந்த கனடாவினுடைய அவர் பிரதமரும் சரி, யுஎஸ்ஏ சொல்வதை இப்பொழுது கேட்பதில்லை. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த அம்மா அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது யூனிஃபார்ம்லேயே மெக்சிகோவுடைய காவல்துறையிலேயே சிஐஏ உளவாளிகள் இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. இது மிக மிக ஒரு ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ சிஏ உளவு ஸ்தாபனம் எங்கெல்லாம் எப்படிலாம் ஊடுருவி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். நேற்று நம்ம பார்த்த செய்தி, அமெரிக்காவினுடைய உயர் இராணுவத்தில் ஜியோனிஸ்ட் இஸ்ரேலுடைய அந்த உளவாளிகள் ஊடுருவிக்காங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு சிஐஏ மெக்சிகோவினுடைய இதில் உளவு ஊடுருவி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் அடுத்த முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நியூயார்க்கினுடைய மேயர் ஜோஹ்ரான் மம்தானிங்கிறவர் சமீபத்தில் எலெக்ட் ஆனார். அவர் ஒரு இஸ்லாமியர். எவ்வளவுதான் வந்து நீங்கள் நம்ம ட்ரம்ப் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தாலும் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை செய்திருக்கிறாரு. அதாவது அன்டாக்குமெண்டட் சில்ட்ரன், அதாவது டாக்குமெண்ட்டுகள் இல்லாத, தஸ்தாவேஜுகள் இல்லாத குழந்தைகள் இருக்காங்களே, அந்த குழந்தைகளுக்காக அங்கே அந்த நகரத்தில் வந்து கிட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் அவர்களுக்கு எல்லாத்திற்கும் இடமும் சாப்பாடும் வழங்கப்படும் அப்படிங்கிறத அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த சிட்டிஸ் யூனிவர்சல் டே கேர் ப்ரோக்ராம் நியூயார்க் கார்பரேஷன் இஸ் சூசிங் கிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஈவன் வென் த பாலிடிக்ஸ் கெட் அக்லி. அரசியல் வந்து அசிங்கமாக போய்கொண்டிருந்த போதிலும் இது போன்ற நல்ல விஷயங்களே நியூயார்க்கினுடைய அந்த இஸ்லாமிய
அந்த தலைவர் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற இதை பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி, அதாவது டிம் ஆண்டர்சன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட், போர்ல ஒரு எக்ஸ்பர்ட் அனாலிஸ்ட், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பிளவு வந்து டெல் அவீவுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா வாஷிங்டனுக்கும் இடையில ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா அமெரிக்காவால ஈரானை அழிக்க முடியவில்லை, ஹோர்முஸை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை, ஹோர்முஸ் ஜலசந்தியை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. அப்படிங்கிற அதனால அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறார். இதனால இஸ்ரேலிய அந்த ரீஜியம், அந்த ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய கோபம். எப்படியாவது குண்டுகளை போட்டு நாசமாக்கி அதெல்லாம் கைப்பற்றி இருக்க வேண்டாமா, என்ன இன்னும் வந்து பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை இன்றைக்கு அந்த அந்த செய்திகள் நமக்கு சொல்லுகின்றன. அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி, ஆக்டிவிஸ்ட் கிரேட்டா துன்பெர்க்குங்கிறவங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முத வந்து காலநிலை மாற்றத்திற்கு எதிராக ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது, ஒரு 14 வயசு குழந்தையா இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவிற்கு போராட்டத்தை நடத்தின ஒரு சின்ன பொண்ணு. அது இப்பொழுது கொஞ்சம் ஒரு 8, 9 வருஷத்துல பெரிய பொண்ணு ஆயிட்டு. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ட்வீட் போட்டிருக்கு. நான் இப்பொழுது அதாவது மக்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க, கிரேட்டா துன்பெர்க்கை பற்றி வந்து நாங்கள் பெருமைப்படுறோம்னு. எதற்காக பெருமைப்படுறோம்னு சொன்னா, இஸ்ரேல் உலகத்துல 2வது மிகப்பெரிய அளவிற்கு இஸ்ரேல் யூதர்களுக்கு எதிரான எதிரியாக இந்த பெண்மணியை, இந்த சிறு பெண்ணை அறிவித்திருக்கிறது என்பது எங்களுக்கு கௌரவமானதுன்னு இன்னைக்கு பெரிய அளவுக்கு ட்வீட்டுகள் வந்துட்டு இருக்கு. அதாவது எப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை பார்த்தா, இஸ்ரேல் நேம்டு மீ, அந்த பொண்ணு சொல்லுது, த செகண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆன்டிசெமிட்டினா யூதர்களுக்கு எதிரான ஒரு மை கிரைம். நான் என்ன குற்றம் பண்ணேன்னா, யூசிங் வேர்ட்ஸ், என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறேன்னா, லைக் ஜெனோசைடு, இன அழிப்பு, சீஸ் முற்றுகை, மாஸ் ஸ்டார்வேஷன், மிகப்பெரிய அளவிற்கு பட்டினி போடுறேங்கிற, இந்த காசாவில் இப்படி நீ போடுறீங்கிற இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதற்காக என்னை அவர்கள் இப்படி 2வது மிகப்பெரிய உலகத்திலே எதிரின்னு அறிவிச்சிருக்காங்க. நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளையும் சொல்லியிருக்கு. அப்புறம் இது அடுத்த செய்திகளை பார்ப்போம். பிரேசிலில் உள்ள அந்த தலைவர், ஜனாதிபதி லூலா டா சில்வா, அவர் வந்து ஒரு அறிவிப்பு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஈரான் வந்து அணுகுண்டுகளை வந்து தயாரிக்க போறாங்கன்னு நான்லாம் நம்பல. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை, அல்லது வேற நிறைய நாடுகள் நம்பல. அதுல நிறைய உளவு ஸ்தாபனங்கள் கூட வந்து 18 உளவு ஸ்தாபனங்கள், அமெரிக்க, ஐரோப்பிய யூனியன்ல உளவு ஸ்தாபனங்களும் அவர்கள் தயாரிக்கல. அதற்கான ஒரு ஆயத்த வேலைகள்ல கூட அவர்கள் இல்லை அப்படின்னு தான் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை இவரும் சொல்றாரு. சொல்லிட்டு, இதெல்லாம் பழைய தந்திரம் இவங்க சொல்றது. என்ன தந்திரம்னா, முதல்ல பொய் சொல்லுவாங்க இது மாதிரி, அதுக்கப்புறம் அந்த நாட்டில் போய் படையெடுத்து அழிப்பாங்க. லத்தீன் அமெரிக்கானா தென் அமெரிக்க நாடுகள், அர்ஜென்டினா, பிரேசில், சிலி, வெனிசுலா, இப்படி இருக்கிற நாடுகள். எங்க நாடுகள் எல்லாம், தென் அமெரிக்க நாடுகள் எல்லாம் இவர்கள் வந்து போதைப் பொருள் கடத்தக்கூடிய நாடுகளாக இந்த கண்டத்தை சித்தரிக்கிறார்கள். அப்படித்தான் சொல்லி வந்து வெனிசுலா மேல படையெடுத்தாங்க. எங்க நாடுகள் மேலேயும் அப்படித்தான் இவர்கள் படையெடுப்பார்கள். அதுபோல இந்த இஸ்லாமிய நாடுகள், அரபு உலகத்தை எல்லாம், ஈரானை இப்ப சொல்றாங்க, அப்ப அதுக்கு முன்னால லிபியா சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஈராக்கு சொன்னாங்க, பயங்கரவாத நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பயங்கரவாதத்தோட அடையாளமாக இவர்கள் மாறுகிறார்கள். அந்த ஆயுதத்தை வச்சிருக்கான், இந்த ஆயுதத்தை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த படம் இப்படி சொல்லக்கூடியதுல அப்போ உண்மையிலே யார்தான் நல்லவன்? போர்களை நியாயப்படுத்துவதற்காக இந்த மேற்கத்திய நாடுகள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றன என்பதை இன்றைக்கு பிரேசிலினுடைய தலைவர் சொல்லுகிறார். இதை அவர் சொல்றாரு, இதையே நீங்கள் உலகம் பூரா பரப்புங்கள்ங்கிற ஒரு செய்தி அவரை சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அடுத்த செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதுவரை ஈரானை தாக்கவில்லை. ஏன் தாக்கவில்லை அப்படின்னு சொன்னா, 2 நவீன போர் விமானங்களை சீனா ஈரானுக்கு அனுப்பி இருக்கிறது. அந்த போர் விமானத்துல
2 முக்கியமான ஏதோ ஒரு சிறப்பு ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட்ஸு அல்லது ஸ்பெஷல் கேட்ஜெட்ஸு, ஸ்பெஷல் மெஷினரி ஏதோ 2 இருக்கு. அது என்ன 2 அப்படிங்கிறது அத கண்டுபிடிக்கணுங்கிறதுல இவங்க ரொம்ப மும்முரமா உளவுத்துறையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 2 இருக்கிறது வரைக்கு இவர்கள் ஈரானை தாக்க மாட்டார்கள். அந்த 2 பொருள்களையும். என்ன அனுப்பியிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு முக்கியமான விஷயம். தற்போது உயர்ந்த உளவாளிகள அங்க அனுப்பியிருக்கிறாங்க. அத கண்டுபிடிக்கிறதுக்கு. அது இருக்கிறது வரைக்கு ஈரானை அவர்கள் அட்டாக் செய்ய மாட்டாங்கங்கிற ஒரு கருத்து, ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நாம பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க. ஈரான் வந்து வெறும் பேச்சுவார்த்தை அட்வென்ச்சரிஸ்டிக் டயலாக், அதாவது பேச்சுவார்த்தைக்கு நான் வருவோம், வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் இந்த ஒரு ஒரு தந்திரோபாயம்ல அட்வென்ச்சரிஸ்டிக்ல அவர் இருக்காங்க அப்படின்ட்டு அமெரிக்கா நினைக்குது. அப்படி இல்ல. ஈரானை பொறுத்தவரைக்கு அது மூலைக்கு தள்ளப்பட்ட கார்னர்ல ஈரானை போய் நெருக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து அது இருக்கு, இது இருக்கு, அணுகுண்ட வந்து நீ செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு அடி மேல அடி வச்சு 40 வருஷம் அவர்களை சுத்தி எதுவும் வாணிகம் செய்ய விடாமல் அவர்களை மிக மிக பெரிய அளவிற்கு அவர்களை வறுமையில போட்டு வேலையில்லா திண்டாட்டத்தை ஏற்படுத்தி என்னென்ன செய்ய முடியுமோ அவளை செஞ்சு அவர்களுடைய தலைவர்களை கொலை செய்து ஆர்மி ஜெனரல்களை கொலை செய்து ஒரு கார்னர்ல தள்ளிட்டாங்க. அதுதான் இன்றைக்கு ஈரானுடைய நிலைமை. அந்த மூலையில தள்ளப்பட்ட ஒரு நாடு என்ன செய்யும்? ஒரு பூனையை கூட நீங்க நம்ம மூலையில தள்ளிட்டு வச்சுட்டு போக இடம் விடாம அடிச்சீங்கன்னா அது மேல பாயும். அந்த நிலைதான் இன்றைக்கு அந்த நாடு செய்து கொண்டிருக்கிறது. நிலத்தடி ஏவுகணை தளங்களை அது சுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த நிலத்தடியில ஒரு நகரமே, ஏவுகணை நகரமே வச்சிருந்ததுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த நகரத்துல வந்து அமெரிக்காக்காரங்க என்ன செஞ்சிருக்காங்க, குண்டு போட்டு அத குண்டு போட்டு போகல. வாசல்ல குண்டு போட்டு அந்த வாசல்கள மூடிட்டாங்க. மண் சரிஞ்சு உடைச்சிட்டாங்க. இப்போ அந்த போர் நிறுத்தம் அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த பீரியடுல ஈரான் வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு செய்தி. அதுபோல பெட்ரோ கெமிக்கல் ஏற்றுமதியை நிறுத்திட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு, இந்த ஊடகத்துல பேச்சுவார்த்தை பாகிஸ்தானுக்கு போறது அங்கிறதுன்னு இனிமேல் இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரவில்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இஸ்லாமாபாத்திற்கு செல்ல மறுத்து விட்டார்கள். அமெரிக்க கப்பல்களை, ஒரு கப்பலை இவங்க பிடிச்சாங்க இல்லையா, அதற்கு பதிலாக அமெரிக்க கப்பல்களை நோக்கி திருப்பி சக்தி வாய்ந்த ட்ரோன்களை அனுப்புகிறார்கள். மேலும் அடுத்தால சீனாவுக்கு எண்ணெய்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். சீனா கப்பல்ல, இவங்க கப்பல்ல எண்ணெய்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய நடவடிக்கைகள் எல்லாம் வாஷிங்டன் வந்து இது ஒரு அட்வென்ச்சரிஸ்டிக் நடவடிக்கை மாதிரி இவன் வந்து செய்யறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. ஆனா சீனா அப்படி பார்க்கல. சீனா எப்படி பார்க்குதுன்னா, ஜப்பான் வந்து பேர்ல் ஹார்பர் 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்கா மீது ஜப்பான் வந்து அமெரிக்காவினுடைய அந்த துறைமுகத்துல மிகப்பெரிய அளவிற்கு பேர்ல் ஹார்பர்ல குண்டுகளை போட்டு வந்து அழிச்சது அப்படிங்கிறத பார்த்த நமக்கு தெரியும், வரலாற்றுல தெரியும். அதுபோல இன்றைக்கு பேர்ல் ஹார்பர்ல குண்டு போடுவதற்கு முன்னால் ஜப்பான் எப்படிப்பட்ட சமிஞ்ஞைகளை உலகிற்கு அனுப்பி கொண்டிருந்ததோ அப்படிப்பட்ட சமிஞ்ஞைகளை இன்று ஈரான் அனுப்பி கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் ஏதோ செய்ய போகிறார்கள். சரணடைவதை விட எதிர்ப்பே உயிர் வாழ்வதற்கான ஒரே வழி என்று முடிவெடுத்த நாடு இப்படித்தான் இருக்க முடியும். இதை சீனா புரிந்து கொண்டுள்ளது. எனவே ஈரானை முழுக்க முழுக்க அது படித்து அதற்கான தயாரிப்பில் சீனா இருக்கிறது என்கின்ற செய்தியை மேற்கத்திய உள்ள பல்வேறு விதமான இன்டெலெக்சுவல்ஸ்ல இது ஒரு கருத்து கணிப்பு இப்படியாக வந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு செய்தி, ஒரு ரிவ்யூ, ஒரு சுருக்கம். சில செய்திகளை முதல்ல பார்த்தோம். அப்புறம் சில சம்மரிஸ், சுருக்கங்களை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அமெரிக்கா ஊடகங்கள்ல ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. அது என்ன தகவல்னு சொன்னா, இராணுவத்துக்குள்ள கலகம் நடந்து கொண்டிருக்கிறது. இது சாதாரணம் இல்ல. நம்ம இராணுவத்துக்குள்ள எல்லாம் கலகம் நடந்ததுன்னு சொன்னா, அது யோசிச்சே பார்க்க முடியாது. மியூட்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாடு கிட்டத்தட்ட ஒரு அதோகதிதாங்கிற மாதிரி, அதுபோல அங்கே நடந்து கொண்டிருப்பதாக ஊடக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. உயர்மட்ட அமெரிக்க ஜெனரல்கள், அவர்களுடைய தலைமை தளபதி யாரு? ட்ரம்ப். அவருடைய உத்தரவுகளை மீறி தாங்களே தங்களுடைய சொந்த அதிகாரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்காங்கங்கிற ஒரு செய்தி.
அதுல முக்கியமா ட்ரம்ப் வந்து ஈரானுடன் வர்த்தகம் செய்யக்கூடிய அந்த அனைத்து கப்பல்களையும் நிறுத்துமாறு கப்பல் படைக்கு உத்தரவு போட்டிருக்காரு ட்ரம்ப். ஆனா இதில் சீனா, இந்தியா கப்பல்களும் அடங்கும். ஆனா ராணுவம் என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? ரொம்ப அதை ரீஇன்டர்பிரட் பண்ணியிருக்கிறாங்க. மறுவிளக்கம், அந்த அவங்க ட்ரம்ப் கொடுத்ததுக்கு மறுவிளக்கம் கொடுத்து உத்தரவை, அதாவது அவர்கள் கொடுத்த உத்தரவை மாற்றி ஈரானிய துறைமுகங்களில் இருந்து புறப்படும் கப்பல்களை மட்டுமே தடுக்க முடிவு செய்தது. இது ஒரு முக்கியமான விஷயம், நீங்க கொஞ்சம் ஆழமா புரியணும். அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருக்கு, அந்த ஈரான்ல இருந்து அந்த பக்கத்துல இருந்து கப்பல்கள் அது உள்ளுக்கு ஹோர்முஸ் துறைமுகத்தின் வழியாக எதுவும் வரக்கூடாது, எதுவும் போகக்கூடாது, அனைத்து ஈரானோட வர்த்தகம் செய்யக்கூடிய அனைத்து கப்பல்களையும் நிறுத்த வேண்டும். அவன் உத்தரவு, ராணுவ உத்தரவு, டாப்ல இருந்து ட்ரம்ப்போடைய உத்தரவு. ஆனா ராணுவம் என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? மறுவிளக்கம் கொடுத்து ஈரானிய துறைமுகங்கள் அவங்க ஹார்பர்ல இருந்து மட்டும் புறப்படக்கூடிய கப்பல்களை தடுக்க முடிவு செய்தது. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு கேட்டா, இதனால யுஏஇ அல்லது ஒமன் வழியாக சரக்குகளை மாற்றி அனுப்ப முடியும். எப்படின்னா, ஒரு கப்பல் இருக்கு, அந்த கப்பல் வந்து ஈரான்ல இருந்து எண்ணெய்களை ஏற்றிட்டு பக்கத்துல 50 கிலோமீட்டர் பக்கத்திலேயே உள்ள யுஏஇயுடைய துறைமுகத்துக்கு அங்க போகுது. ஈரான்ல இருந்து பெட்ரோலியத்தை ஏற்றிட்டு போற கப்பல் அங்க போயிட்டு வேறொரு கப்பல்ல இந்த சரக்கை பூரா, பெட்ரோலிய பூரா அங்க மாத்திட்டு அந்த கப்பல்ல அதாவது யுஏஇ கொடிய வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு வெளியே போகுது. அப்ப இதை ராணுவம் அனுமதிக்கிறது. அவன் என்ன, அதான் பாருங்க, அங்கிருந்து ஈரானிலிருந்து வாணியம் செய்யக்கூடிய அனைத்தையும் தடுப்பதுங்கிறது அங்க ட்ரம்ப் போட்ட உத்தரவு. ராணுவம் என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஈரானிய துறைமுகங்களில் இருந்து மட்டும், ஈரான் வாணியம் செய்யறதில்ல, துறைமுகங்களில் இருந்து மட்டும் பெறப்படக்கூடிய அந்த கப்பல்களை நிறுத்துவது. அவங்க அங்க போயிட்டு யுஏஇலிருந்து பெறப்பட்டு வேற கப்பல் வருது, அது நாங்க அதை நிறுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது உள்ளடக்கமாக வைத்திருக்குங்கிற இது ஒரு செய்தி. அமெரிக்க அதாவது ஈரான் இப்ப நக்கல் அடிக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க கடற்படை ஈரான்ல இருந்து 300 கிலோமீட்டர் தள்ளி இருந்துட்டு எப்படிப்பா எங்களெல்லாம் நீ வந்து நாங்க அதாவது தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செயல்களை சொல்றாங்க. அப்புறம் ட்ரம்பினுடைய அறிவாற்றல் சரிவு காரணமாக, மூளையில ஏற்பட்ட அந்த முடிவெடுக்க முடியாத நிலைமை காரணமாக அவரது உத்தரவை நேரடியாக நிறைவேற்றாது, பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளை நிறைவேற்ற முடியாது என்று மூத்த ஜெனரல்கள், டாப் சீனியர் ஆபீசர்ஸ் கூட்டாக முடிவு செய்துள்ளார்கள்ங்கிற செய்தி நமக்கு கிடைக்கிறது. இப்ப பாத்தீங்களா, இன்னைக்கு ட்ரம்ப் அயோக்கியனா மோசமான ஆளா போயிட்டாரு. ஆனா அங்க உள்ள ராணுவ ஜெனரல்கள் வந்து அவங்க டாப் பொசிஷன்ல ஒரு ஒப்பீட்டளவுல நல்ல பொசிஷன் எடுக்கிறாங்க. ட்ரம்ப் வந்து அணு குண்டுகளை சோதிக்க உத்தரவிட்டாராம். அது என்னென்ன விஷயங்கள்னு சொல்லிட்டு வராங்க. 1992 முதல் இருந்த நடைமுறையில் உள்ள தடை, ரஷ்யாவும் யுஎஸ்எஸ்ஆரும் அமெரிக்காவும் அணுகுண்டு சோதனை எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுக்கும் போது இப்ப இவர் வந்து அணுகுண்டு சோதனை நடத்துன்னு சொல்றாரு. அதுக்கு பதிலாக இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இராணுவத்தில் உள்ளவங்க அதாவது அந்த மற்ற நாடுகள்ல அல்லது ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த அணு சோதனை தடை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அந்த மின்சாரம் தயாரிப்பதற்கான ஒரு அணு சக்தி நிலையங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது உள்ள போய் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு எல்லாம் ஓகே அப்படின்னு அவங்க சொல்லி வர்றதாக மாற்றி இன்டர்பிரேட் பண்ணி செய்கிறார்கள். அணுகுண்டுகளை வெடித்து சோதனை செய்யுங்கள் அப்படின்னு சாதாரண தமிழ்ல சொல்றதா இருந்தா, ராணுவம் அந்த உத்தரவை நேரடியாக நிறைவேற்றவில்லை. அதற்கு பதிலாக சாதாரண அணுமின் நிலையங்களில் மின்சாரம் தயாரிக்கும் ஆலைகளில் சில பொருள்களை சோதிச்சுட்டு அதுல வந்து எதுவும் நடக்கவில்லை, அணு வெடிப்பு எதுவும் நடக்கவில்லைன்னு சொல்றாங்களாம். சரி, அப்புறம் அட்மிரல் இன்னும் அடுத்து அதை ஒட்டி அதை உள்ள இது ஒரு சின்ன ஒரு ரிவ்யூவில் உள்ள பல்வேறு துணுக்குகள் செய்திகளை சேர்ந்த மொத்த தொகுப்பு இது. அட்மிரல் ஸ்டாவ்ரிட்டிஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, உலக போரை தவிர்க்க, அதாவது அமெரிக்காவினுடைய தளபதிகள் ட்ரம்ப்புடைய உத்தரவுகளை எல்லாம் ரீஇன்டர்பிரட், நான் சொன்னேன் இல்லையா, அது போல மறுவிளக்கம் செய்கிறார்கள். அதை செய்ய கற்றுக்கொண்டு விட்டார்கள். ட்ரம்ப் ஒன்று சொன்னாங்கன்னா இந்த ராணுவ ஜெனரல்லாம் வேற ஒன்று செய்யறது, அதை ரீஇன்டர்பிரட் பண்றதை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்புறம் ட்ரம்ப்பினுடைய பதவி நீக்கம் அரசியல் அதை பதவி நீக்கம் செய்கிறது அந்த 25வது திருத்தம் இருக்க அது பயன்படுத்தப்படாமல் இராணுவம் அதை பயன்படுத்தாமலேயே இராணுவம் அதற்கு இணையான வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டான். என்ன வழி? அவன் சொல்றதை செய்யாத, அது மாதிரி ஒன்றை செய். எப்படி பாருங்க, அருமையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற ஒரு விஷயம் சொல்றான். ஈரான் மோதல் தொடங்கியதிலிருந்து பணியமர்த்தலை, வேலைக்கு போக மாட்டேன்னு வீரர்கள் மறுக்கிறாங்க. அதாவது மிலிட்ரி கால் கொடுத்தா போறதில்ல. 40% பேர் போர் குற்றங்களில் பங்கேற்க அதாவது போர் குற்றங்கள்லாம் ஈரான் மேல குண்டு போடுறது போர் குற்றமாக நினைக்கிறார்கள், அதில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் பள்ளிகள், மருத்துவமனைகள் இதுல மேலெல்லாம் குண்டுகள் போடுறத நாங்க முடியாதுன்னு மறுக்கிறாங்க. நேட்டோ நாடுகள் 22 நேட்டோ நாடுகள் கனடா, ஆஸ்திரேலியா இணைந்து அமெரிக்காவை விலக்கி ஐரோப்பிய கூட்டமைப்பை ஒன்று உருவாக்குவதற்கு இவர்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கங்கிற ஒரு செய்தியும் நமக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் நேட்டோவினுடைய பிரிவு 5, அதோடைய 5வது விதி நேட்டோல என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரே ஒரு தடவை தான்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க, நீங்க அதுக்கு மேல ஹெல்ப் பண்ணவே இல்லைன்னு அமெரிக்காக்காரர் ட்ரம்ப் சொல்றாராம். அந்த ஒரு தடவை எப்பன்னா 9/11 வந்து பின்லேடன் வந்து அந்த ரெட்ட கோபுரத்தை அடிச்சப்போ அந்த நேரத்துல ஆப்கானிஸ்தானத்துல போய் பின்லேடனை தேடி வந்து அமெரிக்காவுக்காக ஐரோப்பிய நாடுல உள்ளவங்க எல்லாரும் போய் சண்டை போட்டாங்க. அதை கூட நினைக்காம நீங்க யாரும் எனக்கு உதவி பண்ணல அப்படிங்கிறாங்க. அப்ப இப்படியாக இந்த நேட்டோவில் உள்ள நாடுகளாக என்ன கருதுன்னா, நமக்கு கொஞ்சம் கூட நம்ம மேல நன்றி விசுவாசம் இந்த ஆள் வைக்கல அப்படிங்கிறாங்க. அப்புறம் ட்ரம்ப்பினுடைய பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூடிய செய்தி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் குப்பையா, இந்த பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை, ட்ராஷ் அப்படின்னு சொல்றாரு ட்ரம்ப். அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு பேச்சுவார்த்தைக்கு நான் தயார் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு இடத்துல சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 90 முறை அவர் வந்து சொன்னதை முன்னுக்கும் பின்னும் வந்து மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியை அவர்கள் பார்த்துட்டு நம்ம ஆவணப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ நெத்தன்யாகுவை பத்தி ஒரு செய்தி இதோட சேர்ந்து வருது. 1995 முதல் 2025 வரை 30 ஆண்டுகள் என்ன சொல்லிட்டு இருக்கான், ஈரான் அணுகுண்டு தயார் பண்ணிட்டு இருக்கான், அதனால அவன் அடின்னு சொல்லிட்டு இருக்கான். எந்த ஜனாதிபதியும் போகல ட்ரம்ப்பை தவிர, எப்ஸ்டீன் பையில மாட்டினதுனால மற்றவங்க யாரும் இது வரைக்கும் கண்டுகிடவே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம பார்க்குறோம். இப்போ போர் நிறுத்தம் வந்து முடிவடைஞ்சு திருப்பியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு, ட்ரம்ப் பண்ணியிருக்கிறாரு. ஈரான் தலைமை வந்து அது குறித்து நாங்கள் வந்து முடிவெடுக்கலை, அதுக்குள்ளெல்லாம் நான் வரலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோடு இன்றைய செய்திகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.